ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மீரா ஹென்னாஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க நெயில் கோனுக்கு எப்படி சீட்ஸை ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறது, ரோல் பண்ணுறது அப்படின்னு போடுங்க மேம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ நான் ஒரு ஃப்ரோசன் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ஃபோல்டிங் எப்படி போடுறேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நெயில் கோனுக்கு இல்லாமல் நான் ஆர்கானிக் ஹென்னா கோனு எப்படி ரோல் பண்ணுறதுங்கிற மாதிரி மடிச்சிருந்தேன். இப்போ நெயில் கோனுக்கு, அதாவது பென்சில் டைப்பில் எப்படி ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணுறேன். இப்போ நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். மறுபடியும் அதையே இன்னொரு டைம் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போது ஃபோல்டு பண்ணும்போது இந்த சீட்ஸை நான் எங்கேயுமே நான் மடித்து விடலை. நீட்டமாகவே நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரேன். அதாவது 2 டைம் நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே சென்டரில் மடிக்காமல் ஹாஃபில் மடிக்கிறேன். ஹாஃபில் நம்ம ஃபோல்டு பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பென்சில் டைப்பில் கோன் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது நம்ம ஃபோல்டு பண்ணது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி ஈக்குவல் இல்லைன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணி கரெக்டாக நம்ம மெஷரிங்கை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் ஃபோல்டு பண்ணியிருக்கிறது எப்படின்னா, சென்டரில் வச்சு ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். அதாவது நம்ம ஹென்னா கோனுக்கு கட் பண்ணும்போது 16 சீட்ஸ் இருக்கும். இதே நெயில் கோனுக்கு பண்ணும்போது நம்ம கட் பண்ணும்போது 12 சீட்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம 1 டைம் மட்டும்தான் இதில் சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக அதே லெவலுக்கு இந்த சைட்லேயும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ண பிறகு நான் அதை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு அதையும் காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 12 சீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போது நான் அதில் ஒரு சீட்ஸ் எடுத்து ரோல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். என்னோடய தம் ஃபிங்கரை பாருங்கள், சென்டரில் வச்சு தான் நான் ரோல் பண்ணுறேன். இதுவே ஹென்னா கோனுக்கு கார்னரில் வச்சு எடுக்கணும். இந்த வீடியோவை பாருங்கள், இது சென்டரில் வச்சு நான் ரோல் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு லூஸாக தான் இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும்போது அந்த இடத்துல தம் ஃபிங்கரை வச்சு நம்ம டைட் கொடுத்து இழுக்கணும். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பென்சில் டைப்பு ரோல் கிடைக்கும். இதே மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வருங்க டைட்டாக. இதுக்கு எந்த பின்னும் நம்ம சொருகலை. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துருச்சு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் டேப்பை ஒட்டுறேன். டைட் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் பென்சில் டைப்பு. இதில் நான் கார்னரில் வச்சு டிப்பில் வச்சு நான் அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன். ஹென்னா கோனுக்கு எப்படி ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். இது நெயிலுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு பின் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் லாங்காக ப்ரெஷ் பண்ணி கட் பண்ணி நம்ம நெயிலில் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ அதே மாதிரி தான் இந்த சென்டர்லேயும் டேப் ஓட்டணும். அந்த சென்டர் பகுதியிலையும் நம்ம டேப்பை ஒட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல, நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஹென்னா கோனை ரோல் பண்ணோம்னா ஒரு 3 இடத்துல மட்டும் நம்ம டேப் ஓட்டினா போதும். இப்போ மேலே டாப் சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு டேப் வச்சு ஒட்டிடலாம். இப்போ பென்சில் டைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.